Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். டிவைன் மெசேஜ், யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் 6 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த 6 பைல் செலெக்ஷன் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் ஒரு ஃப்ளவர் சார்ட் தெரியும், அதை பார்த்துக்கோங்க. அதுலேயே நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதில் அந்த ஃப்ளவர் நம்பர்ஸ் வந்திருக்கும். அதில் எந்த ஃப்ளவர் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அந்த ஃப்ளவர் நம்பர் பைல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பைல் ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், லைக் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. ஏன்னா இது ஒரு எனர்ஜி ப்ரிடிக்ஷன். ஸோ உங்களோட ஆராவை இங்கே ஸ்ட்ராங்காக பதிவிடும் போது உங்களுக்கான அந்த மெசேஜ் கண்டிப்பாக சேனல் இங்கே லிங்க் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? உங்களுக்கான அந்த மெசேஜ் கண்டிப்பாக இதில் இருக்கும். அதனால தான் அதை சொல்கிறேன், நியூ வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க, உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், உங்களுடைய காட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க கொஞ்ச நாளாக உங்களோட ரிலேஷன்ஷிப்பு இல்லைனா உங்களோட ஃபேமிலிக்குள்ளே உங்களோட பிள்ளைங்களோட இல்லைனா உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஸோ இந்த மாதிரி முக்கியமான அந்த உறவுகளுக்கு கூட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறு ஏதாவது போயின்றதுன்னா அதெல்லாம் இன்றைக்கி டே அதெல்லாம் கொஞ்சம் சரியாகி ஒரு நல்ல ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. பிள்ளைங்க அம்மா அப்பா கிட்ட கொஞ்சம் பிரியமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கொஞ்சம் ஏதாவது நெருடல் போயிட்டுருந்தேன்னா கூட அதெல்லாம் சரியாகி நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இன்றைக்கி டே தெரியுது. ஸோ உங்களோட அந்த ஃபேமிலி பாண்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க போகுது கைஸ். இந்த எனர்ஜியை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வைப்ரேஷன் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு உங்களை பாஸ்டெல்லாம் நீங்கள் இந்த கரண்ட்டில் அவங்க இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட கொஞ்சம் இறங்கி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பழசை பேசக்கூடாது. கொஞ்சம் அவங்க பேசுகிறது என்னன்னு கேட்டுட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் ஒரு ஹாப்பி மைண்ட்லேயே பேசுங்க. நடந்து போன விஷயத்த கரைச்சி பேசுனால ஒன்றும் ஆயிட போகிறதில்ல, இன்னும் பிரச்சனை தான் பெருசாகும். அதனால் உங்கள் பர்சன் உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் உங்ககிட்ட கன்வே பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு சப்போர்ட் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்கன்னா செஞ்சு கொடுங்க. ஓகேவா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு பேலன்சிங்காக இருங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்களும் கொஞ்சம் உங்களை இப்போ விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ உங்கள் ஹஸ்பண்டோ இல்லைனா ஒய்ஃபோ உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா ஓகே, நம்ம இன்றைக்கி நம்மளால் இந்த நல்ல விஷயம் ஸ்பாயில் ஆகக்கூடாது, இந்த ஹாப்பினஸ் கெடக்கூடாது, நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுல. அப்போ நீங்கள் மேனேஜ் பண்ணணும், நீங்கள் இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணலாம். கரெக்டாக? இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. அவங்களே நல்ல விதமாக பேசும்பொழுது நீங்கள் எதுக்கு காய்ச்சி மூச்சுன்னு கற்றணும், காய்ச்சி மூச்சுன்னு மற்ற பழைய விஷயங்களை பேசணும்? சுமூகம், அதாவது என்ன சொல்கிறேன்னா ஒரு பேலன்சிங்காக பேசுங்க. ஒரு அன்பாக அரவணைப்போடு நீங்களும் ஒரு என்ன சொல்கிறதுனா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு இது கொடுங்க, இன்டென்ஷன் கொடுங்க. ஒரு சிலர் நீங்கள் இன்றைக்கி ஏதாவது ஃபேமிலி டூர் மாதிரி எங்கேயா வெளில போகலாம், இல்லைனா பக்கத்தில் இருக்க பார்க்கோ இல்லைனா கோவிலுக்கு போகிறது, ஏதோ ஒரு சின்ன அதாவது வெளியே போகிற மாதிரி குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வெளியில் ஒரு ஹாப்பியாக ஒரு என்டர்டைன்மெண்ட், ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி ஏதாவது கூட ஒரு உங்களுக்கு யாராவது இன்வைட் பண்ணலாம். அப்படி பண்ணாங்கன்னா ஃபேமிலியாக போயிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ உங்களோட அந்த ஃபேமிலி பாண்டிங் நல்லா இருக்குது. அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் பழசை பேசி ஸ்பாயில் பண்ணி விட்றாதீங்க. ஓகே? ஸோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் மோஸ்ட் ஆஃப் கடகம், விருச்சிகம், மீனம், கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 6 ராசி லக்னத்துக்கு அதிகமாக இருக்குது. உங்களோட ஏஜ் குரூப் பிலோ 35, 40 அந்த இதில் இருக்கும். ஓகேவா? அதை விட கம்மியாக தான் இருப்பீங்க. நான் சொன்ன ஏஜ் குரூப்பில் இருப்பீங்க, இல்லை அதை விட கம்மியாக இருப்பீங்க.
ஓகே, காட் bless யூ. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு சிலருக்கு கூட அதில் வந்து நீங்கள் உங்கள் பசங்களோட உங்கள் பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ரொம்ப பிஸியாக இருக்கீங்க இத்தனை நாள்னா கூட இன்றைக்கி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ நல்லாயிருக்கும், ஹாப்பி மூமெண்ட். ஓகேவா, என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு அதில் ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு சொல்கிறேன், அபவ் வந்து ஒரு 45க்கு மேலே இருக்கலாம் ஒரு சிலருக்கு மட்டும். ஏன்னா இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் அந்த சுச்சுவேஷனில் இருப்பீங்க. அது எனக்கு இன்ட்யூஷன் வருது, அதனால சொல்கிறேன். ஓகேவா, சரி. இப்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்க ரொம்ப நாளாக நீங்கள் வந்து உங்களோட கார்டியன் ஏஞ்சல் இல்லைனா நீங்கள் ப்ரே பண்ணுற அந்த காட் கிட்ட, அது முருகராக இருக்கலாம், இல்லைனா சாய், இல்லை அம்மன் வழிபாடு பண்ணுறவங்க, அந்த மாதிரி வாட் எவர் காட் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்களோ, எங்களுக்கான அந்த நியாய தீர்ப்பு கிடைக்குமா? எப்படின்னா நீங்கள் பட்ட அந்த வழிகள் வந்து உங்களை அப்படி பேச வச்சுருக்கு. இறைவா, நான் வந்து கரெக்டாக இருக்கேன், ஆனால் எனக்கு ஏன் இப்படி ராங்காக நடக்குது? எனக்கு கெடுதல் பண்ணவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, ஆனால் நல்லதே செய்கிற எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது? என்னோடய ப்ரேயர் வந்து கேளுங்க, எனக்கானதை செஞ்சு கொடுங்க. என்ன இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து எனக்கு வந்து என்னை வந்து வேறு நல்ல ஒரு சிச்சுவேஷனுக்கு என் நிலைமை மாறுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், கைட் பண்ணுங்கன்னு ரிக்வெஸ்ட் வச்சுருக்கீங்க. ஆமாவா இல்லையா? பைல் 2 சூஸ் பண்ணவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இது மாதிரி ஒரு இன்டென்ஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரேயர் அவர்கிட்ட வச்சுருக்கீங்க. உங்களுக்கான அந்த இவ்வளோ நாள் நீங்கள் கேட்ட அந்த ப்ளஸ், உங்களுக்கான குட் விஷஸ் அவர் கொடுக்க ரெடி ஆகிட்டார். வாங்கிக்க நீங்கள் ரெடியா? கண்டிப்பாக இன்றைக்கி டே உங்களுக்கு ஏதோ ஒரு சைன் ஏஞ்சல்ஸ் காமிப்பாங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் எடுத்த ஒரு டிசிஷன் மேக்கிங்கில், ஏதாவது ஒரு வேலையில், இல்லைனா பிஸ்னஸ்க்காக, இல்லைனா மணி இன்கம்காக, ஏதோ ஒரு விஷயம் புதுசாக ஏதாவது நீங்கள் வந்து தொழில் கற்றுக்கணும், அதாவது தெரிஞ்சுக்கணும், இதை செய்யலாமா வேணாமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் மைண்டில் ஓட்டிக்கிட்டே இருந்திருப்பீங்க. இதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆஸ்லேஷன் இருந்திருக்கும். அவர்கிட்ட இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்டிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அதுக்கான நீ பண்ணு, உங்கள் கூட நாங்கள் இருக்கோம், எங்களோட ப்ரொடெக்ஷன் இருக்குது, எங்களோட வழிகாட்டுதல் இருக்குது, நீ போகிற டைரக்ஷன் கரெக்டு, நீ எடுக்கிற முயற்சி கரெக்டு, உனக்கு வெற்றி நிச்சயம். ஸோ நம்பிக்கை வையே, பொறுமை, நிதானம், நம்பிக்கை. உனக்கான ப்ளஸ் வருது. நீ செஞ்ச இத்தனை நாள் நீ நல்ல எனக்கு எப்போ நல்லது நடக்கும், எனக்கு எப்போது நல்லது நடக்கும் அப்படின்ட்டு, அதுக்கு தான் ப்ளஸ் கர்மா, உங்களுக்கான ப்ளஸ் வருது, வாங்கிக்கோன்றாங்க. சரியா? ஓகே, ரெடி ஃபார் த விஷஸ். ஓகே, ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. காட் bless யூ. நீங்கள் இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க என்ன ராசின்னு சொல்லிடுறேன். ராசி இல்லை லக்னம். மிதுனம், துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், தனுஷ். இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக தெரியுது. இப்போது பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க டிவைன்? இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு சிலர் வந்து ரொம்ப நாளாக ஒரு திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க. அது கொஞ்சம் அதில் ஏதோ ஒரு தடங்கள் வந்துக்கிட்டு அது வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போயிருக்கலாம். அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு நினச்சி கூட நீங்கள் வந்து ஏதாவது முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் வந்து சரியாக சக்ஸஸ் ஆகாமல் கொஞ்சம் இழுபறியாக இருந்திருக்கலாம். இது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா திருமணமான தம்பதியராக இருக்கலாம், இல்லைனா புதுசாக திருமணத்துக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்காக கூட இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி உங்களோட அந்த பாண்டிங்கை சரி பண்ணணும், அந்த திருமணத்துக்கான முயற்சிகளை வந்து ஏறெடுக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு தடை வந்துகிட்டே இருக்குது, தெரியல. அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷனில் யாராவது லேக் ஆகிருந்திங்கன்னா இன்றைக்கி டே வந்து ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. உங்களுக்கு யூனிவர்ஸ் பவர் நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி திருமணத்துக்கான முயற்சிகள் பண்ணலாம். நீங்கள் உங்களோட ஃபேமிலி பாண்டிங் நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு இது வந்து உங்கள் ஃபேமிலியில் கிடைக்கும். நீங்கள் வந்து
என்ன சொல்கிறதுன்னா, உங்களோட பர்சன்கிட்ட, உங்களோட உறவுக்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்கன்னா அவங்களோட அந்த இது வந்து திரும்ப உங்களுக்கு கிடைக்கும், அவங்களோட சப்போர்ட். ஓகேவா? ஸோ ஃப்யூச்சர் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த ஃப்யூச்சர் பாண்டிங் நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். இன்றைக்கி ஏதாவது வரன் அமையுது, இன்றைக்கி ஏதாவது ஒரு வரனை போய் பார்க்குறீங்க, நீங்கள் யாராவது வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு அப்படின்னாலும் சரி. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ஒரு புது வீட்டுக்கு போகணும், வீடு கட்டணும், இருக்கிற வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகணும், ஒரு வாடகை வீடு கூட இருக்கலாம். ரொம்ப நாளாக அந்த வீட்டிலேருந்து மாறணும்னு நினச்சிருப்பீங்க, மாற முடியாத சூழ்நிலை மேபி இருந்திருக்கலாம். பட் இன்றைக்கி நீங்கள் வந்து வேறு ஏதாவது வீடு போய் பார்க்குறீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு இதிலலாம் ஏதாவது அந்த மாதிரி எதுவும் ஒரு சைன் தெரியல, இழுபறியாக இருக்குது அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. பண்ணலாமா வேணாமா, எப்போ செட் ஆகும், ஏன் இப்படி இருக்குது இந்த பிளாக் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? டிவைன் பாத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது, பெர்மனண்ட் ரெமெடியும் இருக்குது. ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி லக்னம் என்னவா இருக்கும்னு சொல்கிறேன், கரெக்டாக இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது. சரி, பைல் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 4 சூஸ் பண்ணவங்க உங்களோட லைஃப், உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நிறைய பார்த்துருக்கீங்க ஃபெயிலியர். இது எப்போ இந்த சூழ்நிலையெல்லாம் என்னை விட்டு போகும், நான் எதிர்பார்க்குற ஒரு நல்ல ஒரு லைஃப் செட்டில் ஆகுவேன், லைஃப்பில் போய்ட்டு நான் செட்டில் ஆவேன், எனக்கான ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய லைஃப் பார்ட்னர் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லைனா ஏதாவது என்ன சொல்கிறது, பழைய ஜாப் ரொம்ப வந்து அதில் வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, நான் வந்து நியூ ஜாப்க்காக ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், ஆனால் எதுவும் எனக்கு வந்து சரியாக செட் ஆக மாட்டேங்குது, நான் இங்கேருந்து வந்து சேஞ்ச் ஆவேனா இல்லையா, எனக்கு வேறு ஜாப் நல்லபடியாக செட் ஆகுமா இல்லையா, அந்த மாதிரி. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் ஃபைனான்ஸ் ரீதியாக ஏதாவது பிஸ்னஸில் கூட நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க, நிறைய ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபெயிலியர் அந்த ரெக்கார்டெல்லாம் வந்து உங்களோட ஆழ்மன பதிவில் இருக்கும். அதெல்லாம் கிளியர் ஆச்சா இல்லையான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு பண்ணுங்கள். அப்போ தான் இவங்க கொடுக்குற அந்த நியூ விஷஸ், ஏன்னா உங்களோட பாஸ்ட் சைக்கிள் முடிஞ்சு நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆக போது. பீக்க அதாவது நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. இந்த நியூ சைக்கிள், நியூ பிகினிங்ஸ் வருது, உங்களோட அந்த பழைய சைக்கிள் முடிஞ்சு அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, அப்போது உங்களோட இந்த எனர்ஜி வந்து இதை ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் நீங்கள் இருந்தீங்கன்னா டப்பு 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 டப்புன்னு வேலை நடக்குங்க. இல்லைன்னா கைக்கிட்ட வரா மாதிரி இருக்கும், ஆனால் கை நழுவி போடும். என்னடா இது இன்றைக்கி எல்லாமே முடிகிற மாதிரி தெரிஞ்சுதே, ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் வந்து ஏதோ ஒரு தடை வந்து டக்குன்னு அதை வந்து எல்லாத்தையும் கவுத்து விட்ரும். அதாவது வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை உடைஞ்சது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி யாருக்கா சுச்சுவேஷன் இருக்குதுன்னா தயவு செஞ்சு உங்களோட ஆறால் உங்களோட பழைய சைக்கிளோட அந்த பதிவில், இது யாருமே சொல்ல மாட்டாங்க கைஸ், தெரியாது அவங்களுக்கு, தெரியாதனால சொல்ல மாட்டுறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. உங்கள் பழைய சைக்கிள் ரெக்கார்டு உங்ககிட்ட இருந்ததுன்னா நியூ சைக்கிள், நியூ பிகினிங்ஸ்க்கான அந்த விஷஸ் வாங்குறதுல ஸ்ட்ரகிள் இருக்கும். பி கேர்ஃபுல். ஓகே, நீங்கள் வந்து கன்னி, ரிஷபம், மகரம் அண்ட் மிதுனம், துலாம், கும்பம். ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. நீங்கள்லாம் பிலோ 35-40 அந்த ரேஞ்சில் தான் இருப்பீங்க. காட் பிளஸ் யூ. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் ஃபைல் 4க்கு. ஓகேவா? கமெண்டில் பதிவிடுங்க. சரி, ஃபைல் 5 நம்பர் 5 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில நாட்களாக, சில வாரங்களாக அல்லது சில வருஷங்களாக கூட ஒரு சிலர் உங்களோட அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தும் அந்த மாதிரி ஒரு பிடிக்காத ஒரு நபர்கிட்ட இருந்தோ இல்லைனா பிடிக்காத ஒரு சூழ்நிலையில் இருந்தோ
வெளியேறணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. கொஞ்ச நாளாக இந்த மைண்ட் செட் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. நான் இங்கேருந்து மூவ் ஆன் ஆயிடணும், இப்போ என்னால் இதுக்கு மேலே டாலரேட் பண்ண முடியாது, இதுதான் லிமிட்டு, இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன்னா நானாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் எப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபயர் எனர்ஜி பர்சன் மாதிரி, உங்களால் எல்லாமே சாதிக்க முடியும். நீங்கள் எப்படின்னா என்ன சொல்லுவாங்கள்ல, ஃபினிக்ஸ் பறவை மாதிரி, அப்படியே அந்த சாம்பல்லேருந்து திரும்ப 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 எழுந்து திரும்ப நான் வருவேன், திரும்ப என்னால் சாதிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு எழுந்து வர்றது. உங்களை சுற்றி இருக்கிறவங்களே உங்களை ரொம்ப இன்றைக்கி எனர்ஜி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நீங்கள் அந்த புதிய முயற்சிகள் செஞ்சால் சக்ஸஸ் ஆகும். அந்த பழைய சைக்கிள்லேருந்து நீங்கள் வெளில வாங்க, உங்களுக்கான நியூ பார்த்து நீங்கள் தேடி போங்க. கண்டிப்பாக நீங்கள் போகிற வழியில் டிவைன் உங்களோட இருக்காங்க. அவங்க மேலே அப்படியே ஃபுல்லாக அவங்கக்கிட்ட சரண்டர் பண்ணுறீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க, இந்த பைல் 5 சூஸ் பண்ணவங்க, நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே ரெசனேட் ஆகுது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் போடுற அந்த கமெண்ட் என்னையும் பூஸ்டப் பண்ணும். ஏன்னா எனக்கு யூனிவர்ஸ் இது ஆகாஷிக் ரெக்கார்ட் சொல்லுவாங்க. அங்கேருந்து உங்களோட எனர்ஜியை வச்சு இது அந்த ப்ரிடிக்ஷன் அது கரெக்டாக நானும் என்னோடய இன்ட்யூஷனில் அது அப்படியே எனக்கு வருது. நான் வெளியே இங்கே கார்டு எடுக்கும் போது சொல்கிற விஷயங்கள் நான் வெளில வந்த பிறகு நான் அதை யோசிச்சேன்னா கூட எனக்கு டக்குன்னு வராது. அது கார்டு கையில் வைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகேவா? ஸோ இது ஒரு அமேசிங்கான ஒரு மேஜிக் இந்த இது. ஓகேவா? இந்த டிவைன் பவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட கூட உங்களுக்கு சில ஏஞ்சல்ஸ் அண்டு நீங்கள் வழிபடுற அந்த காடு, இப்போ நீங்கள் சில பேர் பைரவர் வழிபாடு பண்ணுறது, கருப்பசாமி வழிபாடு, மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறது, முருகர் பக்தராக இருப்பீங்க. இந்த மாதிரி காட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கூட வழித்துணையாக வராங்க. உடம்புலாம் சிலுக்குதா நான் சொல்கிறது? கூஸ் பம்ப்ஸ் ஆகுதா? அப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஏன்னா எனக்கு ஆகுது அப்படியே. நான் அவங்களோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறேன். ஸோ நீங்களும் கனெக்ட் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கும் அது தெரியும். கவலைப்படாதீங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சியில் இறைவன் உங்களோட இருக்கிறாரு. அவர் கொடுக்குற அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவெடுங்க. போகிற வழியில் நிறைய நீங்கள் புது புது விஷயங்களை கற்றுக்குவீங்க. புது புது மனிதர்களை மீட் பண்ணலாம், சிச்சுவேஷனை மீட் பண்ணலாம். அதை சேலஞ்சிங்காக நீங்கள் எதிர்கொண்டு முன்னேறுவீங்க. முன்ன மாதிரி ஃபெயிலியர் பார்க்க மாட்டீங்க, முன்ன மாதிரி பயப்பட மாட்டீங்க. இப்போ நான் ஒரு கை பார்க்குறேன், எல்லாத்தையும் சமாளிப்பேன், நான் அடிச்சு தூள் கலப்புவேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே சூப்பர் ஹீரோ மாதிரி கிளம்பியிருக்கீங்க. அப்படியா? ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்கப்பா. ஓகேவா? ஸோ ரொம்ப ஹாப்பியான பர்சனாக ஆகிட்டீங்க. எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஓகே, நீங்கள் மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் அண்ட் ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம் இதுலேயும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது. நீங்கள்லாம் பிலோ 35 இருப்பீங்க. ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. காட் பிளஸ் யூ. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, இப்போது பைல் 6 ஃப்ரெண்ட்ஸ், பைல் 6 சூஸ் பண்ணவங்க இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் கொஞ்ச நாளாக இல்லை கொஞ்சம் நாட்களாக இல்லைனா கொஞ்சம் வாரங்களாக உங்களோட ரிலேஷன்ஷிப்காக இல்லை உங்களோட ஃபைனான்ஸ், ஜாப், கேரியர் அதுக்காக நீங்கள் ஒரு நல்ல மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, இறைவன்கிட்ட டிவைனோட கொஞ்சம் கனெக்டிவாக இருக்கிறது, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. அதெல்லாம் எப்போ பலித்தமாகும்? நான் இவ்வளோ ஒரு சிலர் ரொம்ப நாளாக கூட இருக்கலாம். அது ரிலேஷன்ஷிப்காக தெரியுது. ஒரு சிலருக்கு மோஸ்ட் ஆஃப் உங்கள் லைஃப்பில் ஒரு டிவைன் லைட் மாதிரி ஒருத்தர் வர தான் போகிறாங்க. ஓகேவா? உங்கள் ட்ரீம், உங்களோட கனவு, உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே பலித்தமாக போகுது. ஹாப்பியா? இன்றைக்கி டே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயத்த கண்டினியூ பண்ணுங்கள். டிவைனோட கனெக்டிவாக இருங்க. ஓகேவா? பாசிட்டிவாக இருங்க. மனசில் மட்டும் டிவைன் கிட்ட கேட்கும் போது மட்டும் சந்தோஷமாக ஹாப்பியாக கேட்டுட்டு
24 மணி நேரமாக சோக கீதம் பாடிட்டு இருக்காதீங்க. சோக கீதம் எவ்வளோ நேரம் பாடுறீங்க, சந்தோஷமாக எவ்வளோ நேரம் இந்த தேவதாஸ் மாதிரியெல்லாம் வந்து இருந்தீங்கன்னா ரிப்பீட்டு தேவதாஸ் மாதிரி ஆகிடுவீங்க. பி கேர்ஃபுல். ஓகே. ஹாப்பியாக 24 மணி நேரத்தில் நீங்களே உங்களை நினச்சி பாருங்கள். நான் இன்றைக்கி 24 மணி நேரம் நான் தூங்கும் போது என்னென்னாலும் நினச்சிட்டு தூங்கினேன். நீங்கள் தூங்கும் போது கூட சொல்கிறேன், ஏன் உங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது தெரியுமா? ஸ்லீப்பிங் சரியாக வர மாட்டேங்குது. நீங்கள் டே ஃபுல்லாக ஓட்டுற தாட்டு உங்கள் ஆழ்மன பதிவாக மாறி நைட்டு தூங்க போகும்போதும் அதுதான் வரும் கனவுல. ஏன்னா அந்தளவுக்கு அடிக்ஷன் ஆகிட்டீங்க அதில். தூக்கம் வரலன்னா எப்படி வரும்? உங்களை அதாவது நல்லது செய்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி தான். ஏன்னா நீங்கள் வந்து எல்லாமே பார்த்து செய்கிறீங்கல்ல. உங்களுக்கு யாராவது ஆப்போசிட்டாக பண்ணிட்டாங்கன்னா அதை உங்கள் மனசு ஏற்றுக்காது. அது ரெக்கார்ட் ஆகிடும். ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர், நல்ல லைஃப் வேணும், நல்ல ஒரு ஜாப் வேணும், நல்ல ஒரு நல்ல ஃப்யூச்சர், அதில் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர், ஃபைனான்ஷியலாக நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயங்கள், ப்ரேயர், இட் வில் ஹேப்பன். ஓகேவா? நியர் ஃப்யூச்சர். ஹாப்பியா? உங்களுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க கைஸ். சந்தோஷமா? நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், மிதுனம், துலாம், கும்பம், கன்னி, ரிஷபம், மகரம், இந்த 9 ராசிக்கு அதிகமாக தெரியுது. அல்லது லக்னத்துக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசிலையும் இருக்காங்க. ஓகேவா? நீங்கள்லாம் வந்து ஒரு மோஸ்ட் ஆஃப் சொல்கிறேன் பிலோ 35, 40 அந்த மாதிரி இருப்பீங்க. ஒரு சிலர் 25ல் கூட இருக்கலாம். பிலோ 30, 25 அந்த மாதிரி ரேஞ்சில் இருப்பீங்க. ஓகேவா? நான் சொன்னது உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து கமெண்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போ வந்து நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் பார்க்கலாம். உங்களுக்கு டிவைன் கிட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தால் மைண்டில் நினச்சிக்கோங்க. ஓகேவா? இதில் 2 பைல் வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1, பைல் 2. பைல் 1க்கு இந்த க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன். பைல் 2க்கு எல்லோ கலர் ஹீலிங் பிரமிட். ஓகேவா? சரி, உங்களுக்கு எந்த பைல் ரெசினேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ரெடியா? பார்க்கலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், டிவைன் என்ன சொல்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காங்கப்பா. உங்கள் கேள்விகள் எதுவாக இருக்கும்னா, நீங்கள் வந்து உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நிறைய ஃபெயிலியர் பார்க்குறீங்க. அது வந்து உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவங்களை நினச்சோ, இல்லைனா அந்த சிச்சுவேஷனை நினச்சோ, அந்த ரிலேஷன்ஷிப்பை நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க. இதிலேருந்து நீங்கள் ஹீல் ஆகணும். ஓகேவா? ஆனால் நீங்கள் கேட்குறது அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்போ அந்த எனர்ஜியை பற்றி தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அது ரிலேட்டடாக தான் ஏதோ கேள்வி எழுப்பியிருக்கீங்க. அதுக்கு தான் நோ கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஒரு ஆஸ்லேஷன் இருக்குது, இதில் ஒரு மைண்டு ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறேன், எனக்கு வந்து ஒரு தெளிவான இது கிடைக்கல, எனக்கு டிவைன் எனக்கு நோ கொடுத்துருக்காங்களே, என்ன விஷயம், எதனால் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? பர்சனல் ரீடிங் எடுத்துக்கிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட ஆறா சக்கரா எப்படி இருக்குது, அதில் ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு இருக்கிறதுனால தான் இந்த டிப்ரெஷனில் இருக்கீங்க. இன்னும் இந்த கேள்விகள் எல்லாம் அந்த ஃபெயிலியரை பற்றி தான் இருக்கும். ஆமான்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. எனக்கு ஸ்ட்ராங்காக இப்படி தான் இன்ட்யூஷன் சொல்லுது. ஓகேவா? நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், மிதுனம், துலாம், கும்பம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது. நீங்கள்லாம் கூட பிலோ 40, 35, 30 அந்த ரேஞ்சில் தான் இருப்பீங்க. ஓகே,
சரி, காட் bless யூ. உங்களோட ஆறா சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை பவர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆழ்மன பதிவுகள் இருக்கான்னு ஆரா ஸ்கேனில் தெரிஞ்சிடும். ஆழ்மன பதிவுகள் இருந்தால் ரிமூவ் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரகுல்லேருந்து டோட்டலாக வெளியே வாங்க. ஓகே, சரி. இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த எல்லோ கலர் ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான எஸ். சந்தோஷமா? உங்கள் கேள்வி எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது கெஸ்ஸிங். அது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, மேட்ச் ஆகலைன்னா ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு டிவைன் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எனக்கு பொருந்தலையே, அப்போ எனக்கு நான் கேட்டதுக்கு கிடையாதா அப்படின்ற அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்ச நாளாகவே உங்களோட நீங்கள் ப்ரே பண்ணுற அந்த காட் கிட்ட எனக்கான விஷயங்கள் எப்போ நடத்தி தர போகிறீங்க, எனக்கான ஒரு சப்போர்ட் எப்போ வரப்போகுது, எனக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஜாபுக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப் எழுதியிருக்கீங்க, இல்லைனா கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஹையர் போஸ்டிங்காக ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க. இதிலலாம் நான் வந்து சக்ஸஸ் எப்போ பார்ப்பேன், எனக்கு ஒரு சக்ஸஸ் வேணும், எனக்கு ஒரு உங்களோட சப்போர்ட் வேணும், உங்களோட பவர் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும். ஓகேவா? அந்த எனர்ஜியை கொடுக்குறாங்க, உங்களுக்கு வழிகாட்டுதல், உங்களுக்கு சரியான கைடன்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கான சக்ஸஸ் உங்களை தேடி வந்துட்டுருக்கு. இந்த பவரை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக இந்த கார்டு நீங்கள் சூஸ் பண்ணவங்க மைக்கேல் ஏஞ்சல் டிவோட்டிஸாக இருப்பீங்க. மைக்கேல் ஏஞ்சலை ப்ரே பண்ணுறவங்களாகவும் முருகரோட பக்தராகவும் இருக்கலாம். நீங்கள் ஆமான்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக தெரியுது. கண்டிப்பாக நல்லது நடக்க தான் போகுது. ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப்பில் கூட இந்த ஸ்ட்ரகிள் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து எனக்கு ஒரு சப்போர்ட் எப்போ வரப்போகுது, எனக்கான ஒரு லைஃப் பார்ட்னர் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஓகேவா? அது மாதிரி நீங்கள் ஒரு ஜாபுக்காகவோ இல்லைனா ஒரு பிஸ்னஸ்க்காகவோ ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு டிவைன் கிட்டே இருக்குது. எனக்கு ஒரு உதவி கிடைக்கணும், யார் மூலமாக எனக்கு ஒரு உதவி கிடைக்கணும், அது ஃபைனான்ஸாக கூட இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், அந்த உதவியை வந்து நீங்கள் ப்ரே பண்ணுற அந்த காட் உங்களுக்கு ப்ரொடெக்ஷனும் கொடுக்குறாங்க, அது கிடைக்கிறதுக்கான வழியையும் உங்களுக்கு காமிக்கிறாங்க. அந்த சைன் வந்து எதாவது தெரிஞ்சதுன்னா அதை அப்படியே கேப்சர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் வந்து சைன் பார்ப்பீங்க, ஏஞ்சல் நம்பராக பார்க்குறீங்க, உங்களோட கண்ணில் வந்து பட்டர்ஃப்ளையாக தெரியுது. இத்தனையும் காமிச்சு கூட நம்ம பண்ணுறது கரெக்டாக, நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்கே அப்படின்னு பழைய தாட்லேயே ஓட்டாதீங்க. உங்களுக்கு எதாவது கிளாரிட்டி வேணும்னா டிவைன் பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள். சரியான ஒரு இது வந்து டிசிஷன் மேக்கிங் எடுங்க, பர்சனல் ரீடிங் எடுத்து பார்த்துட்டு. ஓகேவா? சரி, காட் bless யூ. இப்போது பைல் 2க்கு நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி தாட்டோடு நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் கேட்குறீங்க, அந்த கார்டில் தெரியுது எனக்கு, அப்படி தான் மேடம் இருந்தது அப்படின்னா எனக்கு எஸ்ன்னு சொல்லுங்கள். ஓகே, சரி. ஸோ நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க கைஸ், ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் நிறைய வச்சுருக்கேன், நீங்கள் அது கற்றுக்கினாலும் கற்றுக்கலாம். இல்லை லைஃப் கோச்சிங் கிளாஸ், உங்களோட ஆறா சக்கரா பவர் பண்ணிக்கிட்டு அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸஸ் கற்றுக்கோங்க. அது ஒரு அற்புதமான உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, வாழ்வியல் தத்துவத்தையே உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளிஃபை பண்ணி ஒரு எல்கேஜி குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? நீங்கள் எந்த வேலையில் வேணாலும் இருங்க, எந்த ஜாப் வேணாலும் பாருங்கள். நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து ஷிஃப்ட் ஒர்க் பார்க்குறேன், நான் டே ஒர்க் பார்க்குறேன், அதெல்லாம் நீ என்ன வேணால் வேலை பார்த்துக்கோ, ஆனால் நான் சொல்லித்தர விஷயத்தை நீ ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஓகேவா? எங்கே இருந்தாலும் நீ இந்த இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கணும்னு கிடையாது. நீ லண்டனில் இரு, அமெரிக்காவில் இரு, ஜெர்மனில் இரு, இல்லை அண்டார்டிகாவில் போய் இரு, நீ எங்கே இருக்கியோ அங்கே நாங்கள் கொடுக்குற பவர் உங்களுக்கு அங்கே வரும். இல்லை நீ நிலாவில் போயிரு, எங்கே போய் வேணால் இரு, பார்க்கலாமா? சேலஞ்சிங்கா? நீங்கள் எங்கே இருந்தாலும் கண்டதில் நாங்கள் இங்கேருந்து ஹீல் பண்ணோம்னா நீங்கள் அங்கே கிளியர் ஆவீங்க. எவ்வளோ அற்புதமான ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு பாருங்கள். டிவைன் எவ்வளோ அதிசயம் பண்ணுறாங்க, மேஜிக். நம்ப முடியுதா உங்களால்? முடியுமா? நடக்கும், நடத்திட்டுருக்கோம், நடத்தி கொடுத்துட்ருக்காரு. ஓகேவா? நாங்கள் ரெடியாக இருக்கோம், நீங்கள் ரெடியா மேஜிக் பார்க்குறதுக்கு? காட் bless யூ. குருச்சரணம்.